பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். பிரியமானவர்களே, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். பிழைக்க வேண்டிய வழியை வேதம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், நாம் பிழைக்க வேண்டிய வழி வேதத்தில் இருக்கிறது. ஸோ த வேர்ட்ஸ் ரிட்டன் இன் த பைபிள், தே கிவ் லைஃப் டு அஸ். பார்த்தீங்களா? ஸோ லைஃப் கிவிங் வேர்ட்ஸ். அதனால தான் அதுக்கு லைஃப் என்று ஒரு பெயர் கூட இருக்கிறது. பாருங்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, 7:1 வாசிக்கிற பொழுது, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் நீர் காத்துக்கொள்ள வேண்டும். கண்மணி எவ்வளோ முக்கியம் கண்களில். கண்மணி கெட்டு போயிடுச்சுன்னா பார்வை இல்லை, விழித்திரை வேலை செய்யாது, லென்ஸு அவுட்டு, பார்க்க முடியாது. இப்போ கண்மணி தான் மிக முக்கியம். பாருங்கள், சங்கீதத்தில் வாசிப்போம், கண்மணியை போல் என்னை காத்துறணும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுவான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். கண்மணியை போல் காத்துறணும் என்று சொல்லி சங்கீதக்காரனுடைய வசனத்தை வாசிக்கிற போது கண்மணியினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். அதைவிட தேவனுடைய வசனம் சகரியா புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. பாருங்க, அவருடைய கண்மணியை தொடுகிறானா. அப்போ நாம அவருடைய பார்வையில் எவ்வளவு மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இங்கே சொல்றார் நீதிமொழிகளில் பாருங்க, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் பாதுகாத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். ஏனென்றால் உன் கண்மணி தான் என் கண்மணி, என் கண்மணி தான் உன் கண்மணி. நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் உலகத்தில் உன்னை உண்டாக்கினேன், அதனால தான் உன்னை இந்த நாள் வரை பாதுகாத்து வருகிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானவனாக இருக்கிறபடினால தான் நீ கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையான இருக்கிறபடினால தான் உன்னை நான் கண்மணியை போல பாதுகாக்கிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிதான ஒரு முக்கியத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி நேசிக்கிறார், நம்ம எப்படி பாதுகாக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர் விரும்புகிற காரியம் என்ன? என் மகனே, என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் நீ காத்துக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உன் வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ கையீட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுவார். வாழும் நாளெல்லாம் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ முடியும். பிழைப்பதற்கான ஒரே வழி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பது தான். அவைகளை நாம் கண்மணி போல நாம் பாதுகாக்கிற பொழுது, அவர் சொல்றாரு, உன் கண்மணியை போல் நீ பாதுகாக்கிற பொழுது அவர் நம்மை அவர் கண்மணி போல பாதுகாப்பார். ஜெபிப்போமா? நேசிக்க நல்ல பிதாவே, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கற்றுக் கொடுத்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மணியை போல் காத்துடன் ஒரு சங்கீதக்காரன் வார்த்தையை ஆண்டவர் நினைவு கூர்ந்து, உன்னை தொடுவன் கண்மணியை தொடுதான்னு சொல்லி சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கண்மணி போல காப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று முதல் நாங்கள் உங்களுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எங்கள் கண்மணி போல பாதுகாக்க எங்கள் கிருபை செய்வீரா, எங்களை பிழைக்க செய்வீரா, எங்கள் பிழைப்பை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.